கந்தர்வர்களையும் பழிக்கும் இனிய குரலில் குருதேவர் ஆனந்தம் ததும்ப பாட ஆரம்பித்தார். ஆழ்ந்து மூழ்குக அருமை நெஞ்சே, ஆழ்ந்து நீ ஈசன் அழகனும் கடலிலே அடிவரை சென்றால் அன்பனும் மணியை கட்டாயம் அங்கே காண்பாய் மனமே. நாடுக மனமே நாடுக இதயமாம் பிருந்தாவனத்தை, விமலன் கண்ணன் அன்பர் தம்முடன் ஆடல் கொள்ளும் இன்பமாம் இடத்தை இதமாய் அடைவாய். ஏற்றுக மனமே ஏற்றுக ஞான சுடர் விளக்கை, தூய நெஞ்சினில் தொடர்ந்து என்றென்றும் துலங்கி ஒளிரவே. ஆனால் இறைக்காட்சிக்கு பிறகு பக்தனுக்கு அவருடைய திருவிளையாடல்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. ராவணனை கொன்றபின் ராமச்சந்திரர் அரக்கரின் நகரத்திற்குள் நுழைந்தார். கிழவியான நிகஷா பயந்து ஓடத் தொடங்கினாள். அதை கண்ட லட்சுமணன் ராமனிடம், அண்ணா, எவ்வளவு வயதான கிழவி, எத்தனை பிள்ளைகளை இழந்திருப்பாள், இவளுக்கு உயிரை பற்றி இவ்வளவு பயம், இப்படி ஓடுகிறாளே, இதை என்னவென்று சொல்வது என்றான். ராமச்சந்திரர் நிகஷாவுக்கு அபயமளித்து அவளை தம்மிடம் வரவழைத்து அதை அவளிடம் கேட்டார். அதற்கு நிகஷா, ராமா, நான் இத்தனை நாள் பிழைத்திருந்ததால்தான் உன்னுடைய இவ்வளவு லீலைகளை பார்க்க முடிந்தது. இன்னமும் உயிர் வாழ்ந்தால் எத்தனையோ லீலைகளை பார்ப்பேனே என்றாள். எல்லோரும் சிரித்தார்கள். சிவநாத்தை பார்த்து, உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏற்பட்டது. தூயவர்களை பார்க்காமல் எப்படி வாழ்வது? தூயவர்கள் முந்தின பிறவியில் எனது உறவினரோ என்று தோன்றுகிறது. பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார், சுவாமி, நீங்கள் மறுபிறவியை நம்புகிறீர்களா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், மறுபிறவி உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நமது சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய செயல்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பலர் கூறியிருக்கிறார்கள். எப்படி நம்பாமல் இருப்பது? பீஷ்மர் உடலை விடும் நேரம் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். பாண்டவர்கள் கிருஷ்ணனுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மரின் கண்களில் கண்ணீர் பெருகுவதை பாண்டவர்கள் பார்க்கின்றனர். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, இது என்ன விந்தை? தாத்தா பயங்கரமான உறுதிமொழியை எடுத்து அதன்படி வாழ்பவர், சத்தியமே உருவானவர், புலன்களை வென்றவர், ஞானி, அஷ்டவசுக்களில் ஒருவர், உயிர் போகும் தருணத்தில் மாயையின் வசப்பட்டு அழுகிறாரே என்றான். பீஷ்மரிடம் கிருஷ்ணர் இதை தெரிவித்தார். அதை கேட்ட பீஷ்மர், கிருஷ்ணா, நான் அதற்காக அழவில்லை என்பது உனக்கு தெரியும். பகவானே பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்தும் அவர்கள் படுகின்ற துன்பங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. இதை எண்ணித்தான் பகவானுடைய காரியங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அழுகிறேன் என்றார். இரவு 8:30 மணி ஆயிற்று. திருவிழா மண்டபத்தில் மாலை வழிபாடு தொடங்கியது. நிலவொளி எங்கும் பரவியிருந்தது. தோட்டத்து செடி கொடிகள், மரங்கள் எல்லாமே நிலவொளி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தன. சமாஜ அறையில் பாடல் ஆரம்பமாகியது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தி பெருக்கு மேலேட்டவராக ஆடத் தொடங்கினார். பிரம்மசமாஜ பக்தர்கள் மத்தளம் முதலிய வாத்தியங்களை வாசித்தபடி அவரை சுற்றி சுற்றி ஆடினர். இறைக்காட்சி பெற்றவர்கள் போல் அனைவரும் பரவசத்தில் திளைத்தனர். ஹரிநாமம் மேலும் மேலும் ஓங்கி ஒலிக்கலாயிற்று. கிராமவாசிகளுக்கு பகவானின் திருநாமத்தை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக அந்த பூஞ்சோலையின் சொந்தக்காரரான வேணி மாதவருக்கு அவர்கள் மனதிற்குள் நன்றி செலுத்தினர். பாடல்கள் முடிந்ததும் குருதேவர் தரையில் வீழ்ந்து தேவியை வணங்கினார். பாகவதம், பக்தன், பகவான், ஞானியரின் திருவடிகளை வணங்குகிறேன். பக்தர்களின் திருவடிகளை வணங்குகிறேன். உருவக் கடவுளை வழிபடுகின்ற பக்தர்களின் பாத மலர்களை வணங்குகிறேன். அருவ கடவுளை வழிபடுகின்ற பக்தர்களின் அடிமலர்களை வணங்குகிறேன். முற்கால பிரம்மஞானியரின் திருவடிகளையும் பிரம்ம சமாஜத்தினரான இக்கால பிரம்மஞானியரின் திருவடிகளையும் வணங்குகிறேன் என்று கூறியபடியே வணங்கி எழுந்தார். வேணி மாதவர் நல்ல விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். கூடியிருந்த பக்தர்கள் எல்லோருக்கும் வயிறும் மனமும் நிறைய விருந்தளித்து மகிழ்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களோடு ஆனந்தமாக உணவை உட்கொண்டார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள், பாகம் 12.
புதன் நவம்பர் 15, 1882. குருதேவர் ஷியாம்புகூரில் வித்யாசாகரின் பள்ளிக்கு ஒரு வண்டியில் வந்திருந்தார். மாலை 3 மணி இருக்கும். பள்ளியிலிருந்து மாவையும் தம்மோடு வண்டியில் ஏற்றிக்கொண்டார். வண்டியில் ராக்காலும் வேறு ஓரிரு பக்தர்களும் இருந்தனர். வண்டி சித்பூர் சாலை வழியாக மைதானத்தை நோக்கி மெல்ல சென்று கொண்டிருந்தது. குருதேவர் மைதானத்தில் நடக்கும் வில்சன் சர்க்கஸை பார்க்க சென்று கொண்டிருந்தார். மது அருந்தியவனைப் போல் ஆனந்த போதையில் மிதந்து கொண்டிருந்தார் குருதேவர். ஒரு சிறு குழந்தையைப் போல் முகத்தை வண்டிக்கு வெளியே நீட்டியவாறு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டும், அதே வேளையில் தெருவில் சென்று கொண்டிருந்தவர்களை குறித்து அன்பர்களிடம் பேசிக்கொண்டும் சென்றார். மாவிடம், இதோ பார், எல்லோருடைய நோக்கமும் கீழ்நோக்கியதாக உள்ளது. எல்லோரும் வயிற்றுக்காக ஓடுகிறார்கள். யாரும் கடவுளை நினைப்பதாக தெரியவில்லை என்றார். மைதானத்தை அடைந்ததும் மிக குறைந்ததான 8 அணா டிக்கெட் வாங்கப்பட்டது. பக்தர்கள் குருதேவரை அழைத்து சென்று ஓர் உயர்ந்த இடத்தில் பெஞ்சின் மீது அமர்த்தினர். குருதேவர் மிக்க மகிழ்ச்சியோடு, ஆஹா, இந்த இடத்திலிருந்து நன்றாக பார்க்க முடியும் என்று கூறி பூரிப்படைந்தார். நீண்ட நேரம் பல சாகச காட்சிகள் நடைபெற்றன. வட்டப்பாதையில் குதிரை ஒன்று மிக வேகமாக ஓடியது. அதன் மீது ஓர் ஆங்கில பெண் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தாள். வழியில் இரும்பு வளையங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. குதிரை அந்த வளையங்களின் கீழ் ஓடும்போது அவள் அந்த வளையத்தின் வழியாக குதித்து மீண்டும் குதிரையின் மீது ஒற்றை காலில் நின்றாள். குதிரை பலமுறை வளையங்களின் கீழ் ஓடியது. அந்த பெண் குதிரை மீது குதித்து அதுபோல் நின்றாள். சர்க்கஸ் நிறைவுற்றது. குருதேவர் இறங்கி பக்தர்களோடு மைதானத்தில் வண்டியின் அருகே வந்து நின்றார். நல்ல குளிர். ஒரு பச்சை போர்வையை போர்த்தி கொண்டு மைதானத்தில் நின்று பேசலானார். பக்தர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தனர். ஒரு பக்தரின் கையில் சிறிய பை ஒன்று இருந்தது. அதில் மசாலா, முக்கியமாக கிராம்பு இருந்தது. குருதேவர் மாவிடம் கூறினார், குதிரை மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது அந்த பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக குதிரையின் மீது ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தாள் பார்த்தாயா? எவ்வளவு கடினம்! நீண்ட காலமாக பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதனால்தான் இது சாத்தியமாயிற்று. கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தால் போதும், காலோ கையோ ஒடிந்து போயிருக்கும், ஏன் உயிரே போயிருக்கலாம். உலகில் வாழ்வதும் இதுபோல் கடினமானது. பல சாதனைகள் செய்து இறையருளை பெற்ற ஒரு சிலரால் தான் வெற்றி பெற முடிகிறது. பெரும்பாலானோரால் முடிவதில்லை. வாழ வாழ அதில் மேன்மேலும் கட்டுண்டு விடுகின்றனர். மேலும் மேலும் அதில் மூழ்குகின்றனர். மரண வேதனை அனுபவிக்கின்றனர். ஜனகர் போன்ற ஏதோ ஒரு சிலர் கடுமையான தவங்கள் செய்து அவற்றின் வலிமையால் வாழ்க்கையை நடத்தினர். எனவே சாதனைகள் மிகவும் அவசியம். இல்லையென்றால் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாது. குருதேவர் வண்டியில் ஏறி அமர்ந்தார். வண்டி போஸ்பாராவில் பலராம் போஸின் வீட்டிற்கு வந்தது. பக்தர்களுடன் மாடியில் வரவேற்பறையில் சென்று அமர்ந்தார் குருதேவர். மாலை விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. பக்தர்கள் பலர் கூடினர். அவர்களுடன் பேச்சில் ஈடுபட்டார்.